ஹலோ. இந்த வீடியோவில் சிபிஎஸ்இ என்சிஇஆர்டி கிளாஸ் 12 அதில் வெக்டர் அல்ஜீப்ரான்னு ஒரு சாப்டர் இருக்குல்ல, வெக்டர் அல்ஜீப்ரா, அதில் உள்ள தியரி ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் நம்ம ரீட் பண்ணி லைன் பை லைனாக we are trying to explain everything. ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவில் we are trying to explain 10.4 addition of vectors. அதுதான் இந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது அகாடமிக் பர்பஸ்க்காக பண்ணப்பட்ட வீடியோ. ஸோ யூ ஹாவ் டு டேக் யுவர் நோட்ஸ், பென்சில், கலர் பென்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கோங்கண்ணே. நோட்டு, பென்சில், பென்னு அதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ப்ராப்பராக உட்காந்து எழுதும்போது தான் இட் வில் பி பெனிஃபிட்டட் ஃபார் யூ. ஸோ போகிற போக்கில் நம்ம பார்த்துட்டு நம்ம போனோன்னா யூ வில் நாட் கெட் எனிதிங் இன் யுவர் ஹேண்ட். வெக்டர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு ஹாவ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். வேறு ஒரு ஐடியா. நம்ம நம்பர்ஸ் கூட்டுற மாதிரி கிடையாது, நம்ம நம்பர்ஸ் பண்ணுற மாதிரிலாம் அது கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு கோ லைன் பை லைன். இது புது ஒரு லாங்குவேஜ் மாதிரி படிக்கிற மாதிரி, மேத்தமெட்டிக்கல் ஒரு லாங்குவேஜ் படிக்கிற மாதிரி தான். சப்ஜெக்டுக்குள்ளே போகலாமா? A vector AB simply means the displacement from a point A to the B. Now consider the situation that the girl moves from A to B and then from B to C, as shown in the figure 10.7. The net displacement made by the girl from point A to point C is given by AC vector and expressed as AC vector is equal to AB vector plus BC vector. This is known as triangle of vector addition. சரியா? இப்போ நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். A vector AB simply means அதுனா என்ன அப்படின்னு கேட்டால், it's a displacement from a point A to B, point A to point B. அப்பனா ஏபி வெக்டர் அப்படின்னா ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்கணும், பிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கணும். we have 2 points. அது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், we have to connect it by a line segment. 2 பாயிண்ட் இருந்து ஒரு லைனால் கனெக்ட் பண்ணப்படுறோம். அண்ட் இட் இஸ் a directed line segment. அப்படி தானே, வெக்டர்னாலே directed line segment தானே பார்த்தோம். ஏலேருந்து பிக்கு ஐ ஹாவ் டு கனெக்ட் இட் பை a arrow. you should have a direction. இதுதான் என்னென்னா ஏபி வெக்டர் அப்படின்னு பேர். ஸோ இட் இஸ் a displacement from a point A to point B. இவ்வளோ தான் வெக்டர். இதுதான் எப்படி படத்தில் வரையணும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஏபி வெக்டர்னா we need 2 points, A point, B point. ஏபி வெக்டர்னா இங்கே தான், இது பேர் தான் டெர்மினல் பாயிண்ட். இது இனிஷியல் பாயிண்ட், இது பேர் டெர்மினல் பாயிண்ட். ஏங்கிறது இனிஷியல் பாயிண்ட், பிங்கிறது முடிகிற பாயிண்ட், டெர்மினல் பாயிண்ட். ஓகேவாடா? இது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் போன சில வீடியோஸில். ஐ எம் ரீகேப்சுலேட்டிங் திங்ஸ். இப்போ கன்சிடர் அ கேர்ள். இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. கன்சிடர் கேர்ள், ஷீ இஸ் டிஸ்பிளேசிங் ஃப்ரம் வேர், ஏலேருந்து பிக்கு டிஸ்பிளேஸ் ஆகிறாங்க. ஷீ இஸ் டிஸ்பிளேசிங் ஃப்ரம் ஏ டு பி அண்ட் தென் பி டு சி. ஏலேருந்து பிக்கு எ கேர்ள் இஸ் டிஸ்பிளேசிங் ஏ டு பி. ஷீ அண்டர்கோஸ் எ டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி. இடத்தை நகர்ந்துருக்காங்க. இட் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஷீ ஹேஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் பி டு சி, அனதர் பாயிண்ட். அப்புறம் பி டு சி, இது சின்னு எடுத்துக்கிட்டோன்னா பி டு சி. இது என்னது, வாட் இஸ் திஸ்? எ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் பாயிண்ட் பி டு பாயிண்ட் சி, இடப்பெயர்ச்சி. இப்போ வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் ஏ டு சி? நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட். டோட்டலாக அந்த கேர்ள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு நகர்ந்துருக்காங்க. ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு. ஆனால் அந்த ஜேர்னி எப்படி நடந்துச்சு? ஃப்ரம் ஏ டு பியும் பி டு சி நடந்துச்சு. ஆனால் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம எதை சொன்னால் போதும்? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம இனிஷியலையும் ஃபைனல் டெர்மினலையும் கனெக்ட் பண்ணால் போதும். ஓகே, அதான் டோட்டல். அவ்வளோதான் மொத்த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ வாட் இஸ் த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்? இட்ஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் ஏ டு சி. அப்படின்னா நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்னா, டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், டோட்டல் இடப்பெயர்ச்சி, மொத்த இடப்பெயர்ச்சி during the journey. Total displacement during the journey. மொத்த பயணத்தில் நடந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் during the journey
மொத்த பயணம் எங்கேருந்து எங்கே வரைக்கும் நடந்திருக்கு? A to C வரைக்கும் நடந்திருக்கு. That is equal to displacement during journey. Displacement during the journey from, நான் ரெண்டா எழுதுறேன், A to B and displacement during the journey from B to C. இது ஃபுல்லத்தி எழுதாததுக்காக நான் இப்படி எழுதிக்கிறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் டியூரிங் த ஜேர்னி ஃப்ரம் A to B, அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டியூரிங் த ஜேர்னி ஃப்ரம், கொஞ்சம் டைம் கன்ஸ்ட்ரெயின்காக. ஸோ இது எழுதலாமா? வாட் இஸ் த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஹஸ் டேக்கன் பிளேஸ் பிட்வீன் A to C. மொத்த பயணம் எங்கே ஆரம்பிச்சது? Aல ஆரம்பிச்சது, மொத்தம் முடிஞ்சது எங்கே? A to Cயில் முடிஞ்சது. அப்படி தானடா? ஸோ அப்போ நான் அதை AC வெக்டர்னு எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு AB வெக்டர் ப்ளஸ் BC வெக்டர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ எழுதியாச்சு. டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அல்லது டோட்டலுக்கு பதிலாக என்ன பயன்படுத்திக்கலாம்? நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட். இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக போகும்போது வில் யூஸ் அ வேர்ட். டோட்டலுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? நெட்டுன்னு யூஸ் பண்ணிக்கலாம். நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரு ஒயிட் கலர் எடுத்துக்கிட்டோமாடா. நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் டியூரிங் த ஜேர்னி. ஓகே, நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் டியூரிங் த ஜேர்னி A to C இஸ் given by AC வெக்டர். சரி, அது AC வெக்டர் நம்ம சொல்லிக்கலாம். இதுதான் என்னன்னா ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன். இதுதான் ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன். மேத்தமெட்டிக்கலி சிம்பாலிக்கலி இது எப்படி எழுதிக்கலாம்னா AC வெக்டர் இஸ் ஈக்குவல் டு AB வெக்டர் ப்ளஸ் BC வெக்டர். இதுதான் ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷன். ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷன். திஸ் இஸ் நோன் அஸ் ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷன். ஓகே, சும்மா ஒரு உதாரணத்துக்கு நம்ம shall we do another thing? ஒரே ஒரு உதாரணத்துக்கு பார்க்கலாமா? ஸோ if I have this n, ஓகே, an. இப்போது நான் வந்து என்ன எழுதுகிறேன்? இதை Qன்னு எழுதிக்கிறேன். ஸோ அண்ட் இது வந்து A, இது வந்து n. ஸோ இதை நான் எப்படி எழுதுகிறேன்னா ஐ எம் ரைட்டிங் லைக் திஸ். இதை மாதிரி எழுதுறேன்னா நம்ம எப்படி எழுதலாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஹவு கேன் யூ ரைட் இட்? எஸ், டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எங்கே நடந்திருக்கு? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏக்கும் என்னுக்கும் இடையில நடந்திருக்கு. த மிட் ஜேர்னி, இடைப்பட்ட ஜேர்னி எங்கே நடந்திருக்கு? த நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட், இடைப்பட்ட ஜேர்னி. தென் இன்டர்மீடியட் டிஸ்பிளேஸ்மெண்ட் A to Q, Q to N நடந்திருக்கு. ஸோ அப்போ நான் எப்படி எழுதலாம்? AQ வெக்டர் ப்ளஸ் QN வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதுறா? AN வெக்டர். கவனிக்க வேண்டியது AN. அந்த மிட் ஆள் வந்து என்ன எழுதாரு? காணாமல் போயிருந்தார். could you get the point? எஸ். ஸோ இது நம்ம என்னென்னு ஷார்ட்டாக எப்படி எழுதிக்கலாம்? AN வெக்டர்னு எழுதிக்கலாம். சரி, கோ. ஓகே, இப்போ அடுத்து என்னென்னா திஸ் இஸ் நோன் அஸ் ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷன். நெக்ஸ்ட் கம்ஸ் இன் ஜென்ரல் இஃப் வி ஹேவ் டூ வெக்டர்ஸ் AB. இப்போ பொதுவாக ஃபார் சிம்பிளிசிட்டி ஏதோ ஒரு டூ வெக்டர்ஸ் A வெக்டர் அண்ட் B வெக்டர். ஃபிகர் 10.81. Then to add them, they are positioned so that the initial point of the one coincide with the terminal point of the another. Figure 10.82. Okay, பார்த்து போலாம். For example, in figure 8.2, we have shifted the vector B vector without changing its magnitude and the direction, so that the initial point coincide with the terminal point of A vector. Then the vector A vector and B vector represented by the third side AC of triangle ABC give us the sum or resultant of vector A and B, that is in triangle ABC. Figure 10.82, we have AB
vector plus BC vector equal to AC vector. சரியா? இப்போ என்ன பண்ணுறாங்க, நமக்கு வந்து ஃபிகர் இப்படி கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் கன்சிடர் 2 வெக்டர். ஏதாவது ஒரு 2 வெக்டர் எடுத்துக்கோங்கிறாங்க. ஒரு வெக்டருக்கு பேர் ஸ்மால் ஏ வெக்டர், இன்னொரு வெக்டருக்கு பேர் ஸ்மால் பி வெக்டர். ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஏ ப்ளஸ் பி வெக்டர் என்னங்கிறத பார்க்க சொல்லியிருக்காங்க. வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஏ ப்ளஸ் பி வெக்டர். ஏ ப்ளஸ் பி வெக்டர் இதை எப்படி நம்ம கிராஃபிக்கலாக நம்ம பார்க்கலாம். கிராஃபிக்கலி ஹவு கேன் வி விஷுவலைஸ், கிராஃபிக்கலி எப்படி விஷுவலைஸ் பண்ணலாம். ஹவு கேன் விஷுவலைஸ் கிராஃபிக்கலி, முதல்ல ஏ வெக்டரை நம்ம வரைஞ்சிருந்தோம். ஸ்மால் ஏ வெக்டர், இது என்னது, ஏ வெக்டருடைய இனிஷியல் பாயிண்ட். இது என்னது, பி வெக்டருடைய இனிஷியல் பாயிண்ட். ஏ வெக்டருடைய டெர்மினல் பாயிண்ட், ஏ வெக்டருடைய இனிஷியல் பாயிண்ட், ஏ வெக்டருடைய டெர்மினல் பாயிண்ட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பி வெக்டருடைய டைரக்ஷனையும் லென்த்தையும் மாற்றாமல், நீளத்தையும் மாற்றாமல், டைரக்ஷனையும் லென்த்தையும் மாற்றாமல், அப்படி நான் என்ன பண்ணிடுறேன், ஐ எம் கோயிங் டு ட்ரா த பி வெக்டர் ஆன் த டெய்ல் ஆஃப், ஆன் த ஹெட் ஆஃப் ஏ வெக்டர், ஆன் த ஹெட் ஆஃப் ஏ வெக்டர். அல்லது பி வெக்டருடைய இனிஷியல் பாயிண்ட்டை ஏ வெக்டருடைய டெர்மினல் பாயிண்டில் நான் வரைகிறேன். டைரக்ஷன் மாறக்கூடாது. ஸோ இது என்னது, இந்த இடத்துல தான் என்ன இருக்குது, ஏ வெக்டருடைய டெர்மினல் பாயிண்ட்டும் பி வெக்டருடைய இனிஷியல் பாயிண்ட்டும் கோஇன்சைட் ஆகிருக்கு. கரெக்டா? எஸ், வரைஞ்சாச்சா? இப்போது என்னென்னா வாட் வி ஹாவ் டு டூ, அதுதான் நம்ம இப்போ முதல்ல வாசித்தோம். வி ஹாவ் ரெட் இட். First in general we have 2 vectors A and B vector as in the figure 10.8. Then to add them, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும்னா they are positioned so that the initial point of ஒரு இதோட இனிஷியல் பாயிண்ட்டும் இன்னொரு இதோட எதுனாலும் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க இன்டைரக்டாக. சரியா? ஃபஸ்ட்டு ஏ வெக்டர் வரைஞ்சி பி வெக்டர் வரைஞ்சேன், பி வெக்டரை வரைஞ்சிட்டு ஏ வெக்டர் வரைஞ்சேன். அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை இதை தான் ஃபஸ்ட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு, ஏதோ ஒன்றுடைய இனிஷியலையும் ஏதோ ஒரு டெர்மினலையும் ஜாயின் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க, கோஇன்சைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏ வெக்டர்னுடைய டெர்மினல் பாயிண்டில் யாரை கோஇன்சைட் பண்ணியிருக்கோம், பி வெக்டருடைய இனிஷியல் பாயிண்ட்டை கோஇன்சைட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ பாருங்கள் அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஸோ இட்ஸ் பீன் கிவன் லைக் திஸ். இந்த இடத்துல they have shown லைக் திஸ், இதை மாதிரி காமிச்சிருக்காங்க. ஓகே, இப்போது அதுக்கு நேம் வைக்கிறாங்க. ஏ வெக்டர் ஸ்டார்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் ஏ வெக்டர் முடிகிற பாயிண்ட் பி வெக்டர் முடிகிற பாயிண்ட் சி. இப்போ இதை எப்படி நம்ம எழுதலாம், வாட் இஸ் த சம், ரெண்டுத்து சம் பண்ணால் என்ன இருந்திருக்கும், கண்டிப்பாக நம்ம போனதிலே பார்த்துருக்கோம். ஏபி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர் தான் என்ன, ஏசி வெக்டர். இது ரெண்டுத்தினோட சம் இஸ் ஏசி வெக்டர். அப்படி இமேஜின் பண்ணால் அதனுடைய சம் எங்கே இருக்கும், வேர் இஸ் த சம் ஆஃப் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர். இப்போ அதுக்கு நம்ம பேர் வச்சிடலாமா, ஐ வில் கிவ் த நேம் ஏ, கிவ் த நேம் பி, கிவ் த நேம் சி. இது ரெண்டுத்தையும் if I want a sum, அதாவது நம்ம இங்கே எழுதிக்கலாம், ஏற்கனவே போனதில் பார்த்த மாதிரி ஏபி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர், அதான் நம்ம போனதில் பார்த்தோம். அந்த ஏபி வெக்டர் என்னது, ஸ்மால் ஏ வெக்டர், பிசி வெக்டர் என்னது, ஸ்மால் பி வெக்டர். ஏபி வெக்டர் ப்ளஸ் பிசி வந்து என்னது, ஏபி வெக்டர் ப்ளஸ் பிசி, இந்த பியை நம்ம விட்டுறணும். ஐ டோல்ட் யூ தட் இஸ் ஏசி வெக்டர். ஸோ அப்போ நான் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டருங்கிறது எப்படி வரப்போகுது, வி ஹாவ் டு கனெக்ட். இதனுடைய ஆன்சர் என்னது, வி ஹாவ் டு கனெக்ட் ஏ அண்ட் சி வெக்டர், ஏயும் சியும் கனெக்ட் பண்ணணும். சரியா? அதுக்கு நம்ம we can also have an ஓகே, அவ்வளோ, அதுதான் ஏசி வெக்டர். அது ஏதாவது கொடுத்துருக்காங்களா, நத்திங். தட் இஸ் ரெப்ரசன்டட் இந்த ஏசி வெக்டர். அதான் ஏசி வெக்டர். ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். For example, in the figure 10.8, we have shifted the B vector without changing its magnitude, length மாத்தாம and direction, so that its initial point coincide with the terminal point of A vector. So B vector initial point coincide with the terminal point of A vector. Then the A vector plus B vector represented by the A vector B vector எப்படி denote பண்ணணும், the third side of the AC of the triangle ABC. அப்பனா
ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர்னா எது? ஹூ இஸ் ஏ வெக்டர் அண்ட் ப்ளஸ் பி வெக்டர்? இவர் தான். மூணாவது பக்கம் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஹூ இஸ் த ட்ரையாங்கிள்? ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிளுடைய மூணாவது பக்கமாக தான் யார் இருப்பாங்க? த தேர்ட் சைடு தான் எதாக இருப்பாங்க? என்னது? த சம் ஆஃப் டூ வெக்டர்ஸாக இருக்க போகிறாங்க. ஓகே, ஸோ ஆஃப் த வெக்டர் ஏபி இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி we have. சரியா? அதை இப்படி எழுதிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஏபி ப்ளஸ் பிசி ஈக்குவல் டு ஏசி வெக்டர். ஒர்க் ஆகுதுலடா? ஐ ஹோப் இட் இஸ் கன்வின்ஸ்ட். சரியா? ஓகே, நவ் again since AC vector is equal to minus CA vector. AC vector என்னது? இது AC vectorங்கிறது நம்ம அந்த ப்ளூ கலரில் வரைஞ்சிருக்கு. AC vector is equal to அதை எப்படி எழுதலாம்? மைனஸ் CAன்னு நம்ம எழுதலாம். AC vector is equal to மைனஸ் CA அப்படின்னு நான் எழுதலாம். AC vector can be written as மைனஸ் CA. அப்படி தானடா? அப்படின்னா அதே நீளம் இருக்கும்போது ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிறதுனால நான் மைனஸ் CA அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகே, AC வெக்டர் என்னது? ஹூ இஸ் AC வெக்டர்? AC வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் CA வெக்டர். சரியா? ஓகே, நவ் தென் we have, நமக்கு ஏற்கனவே என்ன ஈக்குவேஷன் இருக்கு? AB ப்ளஸ் BC இஸ் ஈக்குவல் டு AC வெக்டர். அப்படி தானே நமக்கு ஈக்குவேஷன் இருக்கு. இப்போ நான் அதை எழுதுறேன். AB வெக்டர் ப்ளஸ் BC வெக்டர் இஸ் ஈக்குவல் டு AC வெக்டர். AC வெக்டர் எப்படி எழுதிக்கலாம்? ஐ கேன் ரைட் மைனஸ் ஆஃப் CA வெக்டர் அப்படின்னு நான் கூட எழுதிக்கலாம். ஓகே, நான் அப்படி எழுதிக்கலாம். ஸோ இஃப் ஐ ரீஅரேஞ்ச் தட், இதை நான் மாற்றி எழுதும் பொழுது if I bring the minus CA to this side, அது எப்படி இருக்கும்? what happens? AB vector plus BC vector plus CA vector. ஸோ இப்படின்னா என்னடா? what is this? this is what? this is இல்லை இடைப்பட்ட அந்த இதெல்லாம் ஆளெல்லாம் விட்டுடலாம். ஆரம்பத்தையும் ஃபைனலை மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். அப்படின்னா யார் வர போகிறாங்க? ஏஏ வெக்டர் அப்படின்னு வந்து நிற்க போகுது. am I right? ஸோ வாட் இஸ் ஏஏ வெக்டர்? ஏஏ வெக்டர்னா என்ன? ஏஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ வெக்டர். the initial and the terminal are same. Initial and the terminal are same. Initial point and the terminal point are same. அதனால் ஆரம்பமும் அதுதான், முடிவும் அதுதான். அப்படின்னா அதுக்கு நீளமே இருக்காது அந்த வெக்டருக்கு. அப்படி இருக்கும்போது that is given a vector known as zero vector. சரியாடா? This means that when the sides of the triangle are taken in order, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ஒரு ட்ரையாங்கிளுக்கு AB and C, AB and C. This means வரிசையாக அந்த ஆர்டர் ஏபி பிசி சிஏ அப்படிங்கிற மாதிரி வெக்டர் எழுதுனா என்ன நடக்குது? இட் லீட்ஸ் டு ஜீரோ ரிசல்டன் ஆஸ் த இனிஷியல் அண்ட் த டெர்மினல் கெட்ஸ் கோயின்சைடு. சரியா? புரியுதா? இனிஷியலும் ஃபைனலும் கோயின்சைடு ஆகிறதுனால என்ன ஆயிடுது? மொத்த விளைவு ஜீரோ ஆயிடுது. த டோட்டல் ரிசல்டன்ட் இஸ் ஜீரோ. You have a triangle ABC. If you write the vector taken in order, AB vector plus BC vector plus CA vector, அப்படின்னா என்னடா? The resultant, total resultant will be what? We are adding three vectors, AB, BC plus CA vector. When you add these three, என்ன ஆகும்? These goes on and finally we will be ended up with AA vector. That is what? Zero vector. ஸோ இனிஷியல் பாயிண்ட்டும் ஃபைனல் பாயிண்ட்டும் அந்த ஜேர்னி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதே இடத்துக்கு வந்ததுனால த நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஜீரோ அப்படின்னு, டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லலாம். அல்லது த டோட்டல் சம் ஆஃப் த வெக்டர் இஸ் ஜீரோ வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ சம் ஆஃப் த வெக்டருக்கு இன்னொரு பேர் என்ன எழுதலாம்? சம் ஆஃப் த வெக்டருக்கு இன்னொரு பேர் என்ன எழுதலாம்? கமெண்ட் இட் ஆன் தட். சம் ஆஃப் டூ வெக்டர்ஸ் another name என்ன? sum of two vectors
What is another name given for sum of two vectors? Question number 1. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு படம் தரேன். Tell me what you can write it. நீங்கள் வெக்டருக்கு வந்து விசின்னு பக்கத்தில் கூட எழுதிக்கலாம். சரியா? இப்போ I have A, B and I have C and I have இங்கே D. இப்போ நான் I am going to have இங்கே E. ஸோ இங்கே இதை மாதிரி ஒரு if I have such a kind of thing. ஓகே, இந்த வெர்டிசஸ்க்கெல்லாம் இந்த கார்னர்ஸ்க்கெல்லாம் நான் நேம் என்ன வைக்கிறேன், இந்த பேர் வச்சுருக்கேன். I hope you can answer this question number 2. Okay, so question number 3 சொல்லட்டுமா? So what is question number 3? This is P, Q, R, P, Q, R. So what is the net displacement for this? What is the net displacement for this P, Q, R? Question number 3. Question number 3 என்ன? Net displacement, total displacement என்ன? What is the total displacement? Second question என்னன்னா, write the vector format. Vector formatல எழுதுங்க. Write the vector form. Vector equation. Write the vector equation for that figure. இந்த ஃபிகருக்கான write the vector equation. Write the vector equation for this. Okay. So the doubts இருந்தா kindly let me know in the comment. We are there to help you. Thank you. Bye and see you in the next video. நன்றி.